இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே சரோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் புதுசா திருமணமாகி அப்படி அவங்க கணவரோட அறையிலையும் கணவருக்காக காத்திருக்காங்க. அந்த அறைக்கு வர கணவருமே தான் மனைவியோட பிரகாசமான முகத்தை பார்க்க இப்ப தான் மனைவி பக்கத்திலையும் வராரு. ஆனா அங்கதாங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அப்படி அந்த சரோ தான் கணவர்கிட்ட இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் பல வருஷமா காத்துட்டு இருந்தேன், இதோ இப்பயே உன்னோட கதையை முடிக்கிறேன்னு சொல்லி இந்த தாலி ஈரம் காயறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு கத்தியை எடுத்து தான் கணவரோட கதையை அந்த ரூமுக்குள்ள வச்சு முடிக்கிறாங்க. இப்படி ஒரு கலவரத்தோட தான் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கர்மா கொர்மா அப்படின்ற ஒரு பெங்காலி சீரீஸை தான் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. அப்பதான் நம்ம வீடியோ உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு போய் சேரும். பைதிவே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. சோ நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த முதல் சீன்லயே அந்த மனைவி தான் கணவரை போட்டு தள்ளுற மாதிரி காமிக்க, அப்படி போட்டு தள்ளிட்டு அங்க கம்பீரமா டைலாக் பேசிக்கிட்டும் இருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு டைலாக்கும் நெருப்பு மாதிரி இருக்குங்க. இவங்க இப்படி நெருப்பு மாதிரி பேசுறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டுங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாத்தீங்களா அந்த கதை, அது எல்லாமே சீரியல்ல வந்த கதை. அப்படி அந்த சீரியல்ல வந்த கதைக்கு தான் இப்ப நம்ம ஹீரோயின் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் சரோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு கணவர் இருப்பாரு. எந்நேரமும் குடிச்சிட்டு நம்ம சரோவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு அவங்க கணவரை துளியளவு கூட பிடிக்காதுங்க. அப்படிதான் எப்பனா இந்த சீரியலுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுக்க வந்தாலோ எதனா கோவப்படுற மாதிரி சீன் வந்தாலோ அங்க தான் கணவரை நினைச்சுக்கிட்டு அவங்க இப்படி வாய்ஸ் கொடுப்பாங்க. அங்க விக்னேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜினியர் இருப்பாருங்க. அவர் தான் இந்த டப்பிங் தேட்டரையும் பார்த்துப்பாரு. இப்ப நம்ம சரவுமே வேலை முடிச்சிட்டு அப்படியே கல்கத்தால அவங்க ஒரு பஸ்ஸை ஏற, சரவுக்கு இந்த சமையல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஒரு பெரிய செஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் ஆசைப்பட்டிருப்பாங்க. எங்க அவங்க கணவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப படாத பாடுபடுறதுனால அந்த ஆசையெல்லாம் ஓர வச்சுட்டு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே தன்னோட வீடு திரும்ப கதவை திறந்துகிட்டு தான் வீட்டுக்குள்ளேயும் வராங்க. காலங்கத்தாலேயே அவங்க கணவர் அங்க ஒரு சோஃபால படுத்துட்டு இருக்காருங்க. அசைவே இல்லாம தான் படுத்துட்டு இருக்காரு. அதை பாக்குற சரோக்கும் என்னடா இது உண்மையாலேயே போய் சேர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லி தான் கணவர் பக்கத்துல வந்து அவரோட மூக்குல கை வச்சு பார்க்க அவர் திடீர்னு முழிச்சுக்கிறாரு. அடைச்சா ஒன்னாகலப்பா அப்படின்னு நம்ம சரோவும் அப்படியே காலங்கத்தாலேயே தூங்கிக்கிட்டு தான் இருப்பீங்களா, கதவை கூட திறந்து வைக்க மாட்டீங்களா அப்படின்னு பேசிட்டு டீ போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற நியூஸ் பேப்பர்ல ஒரு அற்புதமான விஷயத்தை பாக்குறாங்க. அதாவது பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் நடக்க போகுதாம். செஃப்பா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற பெண்கள்லாம் இந்த ஒர்க் ஷாப்ல வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம சரோ தான் கணவருக்கு தெரியாம அங்க இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் காசை சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்ப அந்த காசையும் அவங்க எடுத்துக்கிட்டு அந்த ஒர்க் ஷாப்புக்கும் கிளம்புறாங்க. கட் பண்ணா அதே ஒர்க் ஷாப்பை காமிக்க அங்க ஒரு வயசான செஃப் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நல்ல சமையல் பண்றது எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டும் இருக்காங்க. ஒரு டேபிளுக்கு 3 பெண்கள் அப்படின்ற மாதிரி அங்க உக்காந்துகிட்டு இருக்க சரோக்கோ எங்க உட்காருதுன்னு தெரியாம அங்க ஷஹானா அப்படின்ற மாதிரி நம்ம படத்துடைய செகண்ட் ஹீரோயின் இருக்காங்க. பாக்குறதுக்கு பயங்கர பணக்கார தன்மையா இருப்பாங்க. அவங்க பக்கத்துலயே நம்ம சரோ வந்து நிக்கிறாங்க. எங்க இங்க நான் உட்காரலாமான்ற மாதிரி கேட்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த ஷஹானா அங்க ஒரு லேடியோட ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்துட்டோம் கொஞ்சம் மேல கீழே பாக்குறாங்க. ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் பணக்கார தன்மையா இருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் ஏழையா இருக்கிறதுனால அப்படி ஒரு லுக்க விடுவாங்க. ஹீரோயினும் தான் பேரு சரோ அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செஃப் சொல்லி கொடுக்குற சமையல் எல்லாம் அங்க கத்துக்க ஆரம்பிக்க, அப்படி கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஷஹானாவோட நம்ம ஹீரோயின் பேசி பழகி ஒரு நல்ல தோழியாவும் மாறுறாங்க. அவங்க மனசுக்குள்ள நிறைய பாரங்கள் இருக்கவங்க. அப்படி அவங்க கணவரை பத்தி நிறைய விஷயங்களை அங்க இந்த ஷஹானா கிட்டயா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஷஹானாவோ நம்ம ஹீரோயினுக்கு இந்த சுருட்ட முடி இருக்கிறதெல்லாம் பார்க்க, உங்க முடி அவ்வளவு அழகா இருக்கு, முன்னாடி உங்களோட முடிதான் உங்களோட முகத்தையே மறைக்குது, உங்க கண் அவ்வளவு அழகு, நீங்க முடிய இன்னும் ஷார்ட்டா வெட்டிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருப்பீங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, அது நம்ம சரோவுக்கு ஒரு சின்ன வெக்கத்தை ஏற்படுது. அப்படி இந்த ஷஹானா சொன்ன மாதிரியே அவங்க அந்த முன்னாடி இருக்கிற முடிய லைட்டா ஷார்ட்டா வெட்டுறாங்க. அப்படி பியூட்டி பார்லருக்கு போயிட்டு முடிய வெட்டிட்டு மேக்கப் போட தன்னுடைய வீடு திரும்ப நம்ம சரோ மேக்கப் போட வர்றத அவங்க கணவரும் பாக்குறாங்க. அவர் ஒரு டீ கடையில தாங்க உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி ரோட்லயே தன்னோட மனைவி ஹீரோயினை நிப்பாட்டி, ஏண்டி டப்பிங் ஸ்டுடியோ தானே போயிட்டு வரேன்னு காலைல போவ, என்ன மேக்கப் போட வந்திருக்க, டப்பிங் ஸ்டுடியோ போறியா இல்ல போயிட்டு வேற எதனா பண்ணிட்டு வரியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்தி தெருவுலயே பேசுறாரு. அங்க எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினுடைய லிப்ஸ்டிக்கையும் அழிக்க போக அவங்களுக்கும் கோவம் வருது. அவரோட கையை தட்டி விட அவர் ரோட்லயே எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் அறைகிறாரு. இப்ப 2வது நாள் இந்த கலக்கத்தோடயே நம்ம ஹீரோயின் அந்த ஒர்க் ஷாப்புக்கு வராங்க. அங்க நம்ம ஹீரோயினோட முகம் ரொம்ப டல்லா இருக்கிறதையும் அவங்களோட தோழி அந்த ஷஹானா பார்க்க, என்னங்க ஆச்சு ரொம்ப டல்லா இருக்கீங்க? இல்லங்க நைட்லாம் தூக்கம் இல்ல அதனால்தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சமாளிச்சாலும் ஷஹானா அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோயினுடைய முகத்துல வேற ஒரு கையோட
தாலியோட தடயம் இருக்கிறத வச்சு வீட்டுல ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி உணர்றாங்க. ஆமாங்க, எல்லாம் என் புருஷன் கோபாலால தான். அந்த கோபாலு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் என் மேல கை வைக்கிறான். அவனோட நரக வாழ்க்கையை மட்டும் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு ரோட்லயே வச்சு அசிங்கப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி அதை எல்லாம் புலம்புறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அங்க செஃப் வர இப்போ மட்டன் எப்படி செய்யறது அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதே வேளையில இந்த ஷஹானா இருக்காங்கல்ல, அவங்களுமே உங்களோட வாழ்க்கை மட்டும் நரகம் இல்லைங்க, என் வாழ்க்கையும் நரகம் தான். நான் அர்ஜுன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய டாக்டரை திருமணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவனோட ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்றேன். திருமணமானதுல இருந்து அந்த அர்ஜுன் என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. ஏதோ ஊருக்குள்ள நம்ம பணக்காரனா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கௌரவத்துக்காக என்ன திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் என் கூட வாழ்றாரு. ஏன் அவர் என் பக்கத்துல கூட வரதில்ல. நானே விருப்பப்பட்டு அவர்கிட்ட கேட்டா கூட, நீ எனக்கு இப்படி மனைவியா இருக்கிறதே உனக்கு பெரிய அந்தஸ்து, என்ன பக்கத்துல வரணும்லாம் எதிர்பார்க்காதன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. என்கிட்ட கார் இருக்கு, நகைகள் இருக்கு, பங்களா இருக்கு. ஆனா ஒரு நல்ல பிரியமான ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல. ஒரு வெறுமையான வாழ்க்கையை தான் வாழ்றேன். அது இல்லாம என் கணவர் அந்த அர்ஜுனுக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ஷஹானாவும் அழுகுறாங்க. இப்ப ராத்திரி நம்ம சரோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தன்னுடைய வீடு திரும்ப வழக்கம் போல அவங்க கணவர் அங்க குடிச்சிட்டு டிவில உட்காந்து கொஞ்சம் தப்பான படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காருங்க. அதையுமே நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அவரும் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்க கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் பக்கத்துல வந்து அவர் கொஞ்சம் தப்பா நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதே வேளையில அந்த ஒர்க் ஷாப்ல இருக்கிற பெண்கள் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிலையும் நம்ம ஹீரோயினும் அந்த ஷஹானாவும் போய் கலந்துக்கிறாங்க. அப்படி அந்த ஷஹானாக்கு திடீர்னு ஒரு போன் கால் வருதுங்க. ஆக்சுவலி அன்னைக்கு தான் அவங்களோட ஆனிவர்சரி போல. ஆனா அந்த ஆனிவர்சரியை கூட அவங்க கணவர் மறந்துட்டு நம்ம ஷஹானாவோட சேர்ந்து கொண்டாடாம ஷஹானா போன் பண்ணா கூட அங்க எரிஞ்சு விழுந்துதான் பேசுறாரு. இதுல அவங்க மொத்தமா கலங்கி போறாங்க. இதையுமே ஒரு ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் சரோ கவனிக்க, எதுனா பிரச்சனையான்னு கேட்க, என்னோட வீட்டுக்காரு அர்ஜுன் இருக்காரு, அவரு என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு, ஆனிவர்சரியை கூட மறந்துட்டு ரொம்ப சீப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரியும் அழுக. இதுல சரோவோ ரொம்ப பரிதாபப்படுறாங்க. சமன ஒரு ஐடியா சொல்லவா, என் கணவரை நீ தீர்த்து கட்டிடு, உன் கணவரை நான் போட்டு தள்ளிடுறேன், என்ன சொல்றேன்ற மாதிரி கேட்க ஷஹானாவுடைய முகம் மாறுது. ஷஹானாக்கு இந்த டீல் ஓகே அப்படின்ற மாதிரி படுதுங்க. ஆனா அதுக்குள்ள சரோ, அடைச்சி சும்மா விளையாடுன, வாங்க பார்ட்டியில போய் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஷஹானா அவங்க இருந்து கூட்டிட்டு போக கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல இருந்து எழுந்துக்கிறாங்க. காலையில எழுந்ததுமே அவங்க கணவர் ஒரு முக்கியமான சம்பவத்தை கண்டுபிடிச்சிடுறாருங்க. அதாவது நம்ம ஹீரோயின் இப்ப 2 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் இந்த ஒர்க் ஷாப்ல தேர்ந்திருப்பாங்க. ஏண்டி பணம் இல்லன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒர்க் ஷாப்ல கொடுத்துருக்க, என்ன இழவு இது, நீ தனியா சம்பாதிக்கிறன்ற மாதிரி சீன் போடுறியா அப்படின்னு சொல்லி காலங்காத்தாலேயே தன்னோட மனைவியை போட்டு அந்த கோபாலு அடி அடின்னு பொழக்கிறாரு. அவங்க வீட்டுல ஒரு பால்கனி இருக்கோங்க. அந்த பால்கனியில இருந்து உன்னை கீழே தள்ளி போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரியும் தான் மனைவியை மிரட்டுறாரு. இதுலயும் அவங்க ரொம்ப நடுங்கி போறாங்க. ஒரு வழியா அவங்க கணவர் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. இப்ப டப்பிங் ஸ்டுடியோலயும் வந்து தான் கணவர் மிரட்டினதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவங்களால சரியா கூட பேச முடியாம தவிக்க அப்படி டப்பிங் முடிச்சிட்டு இப்ப ஈவினிங் போல நம்ம ஹீரோயின் அவங்க வீடு திரும்புறாங்க. அங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி பயங்கரமான கூட்டம் நிக்குதுங்க. என்ன எவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா அங்க கீழே நம்ம ஹீரோயினுடைய கணவர் கோபாலு பிணமா இருக்காரு. இத பாக்குற ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ஆக்சுவலி அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அதையுமே அங்க இருக்கிற போலீஸ்காரங்க பப்ளிக் எல்லாம் பார்க்க, அம்மா இது உன் புருஷன் தானமா, நம்ம மொட்டமால இருந்து கீழே உண்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம நேரா மேல இருக்கிற அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அவங்களோட வீட்டு கதவை மூடிட்டு தனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி அவங்க ஒரு உணர்வு கொடுக்குறாங்க. முதல் விஷயம், இது வரைக்கும் அந்த வீட்டுல அவங்களுக்குன்னு சொல்லி அவங்க பெருசா எதுவுமே சமைச்சது இல்லைங்க. அப்படி ஒரு டீயை போட்டு அங்க குடிக்கிறாங்க. கட் பண்ணா பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்க அந்த இன்ஸ்பெக்டருமே இப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உங்க கணவர் இப்ப போய் சேர்ந்திருப்பார்ல, அந்த கேஸ் தொடர்பா விசாரிக்கிறாருங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு அசிடிட்டி பிரச்சனை வேற இருக்கும். அதனால வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கோங்க. எப்ப பார்த்தாலும் மசாலா டீ இது அதுன்னு சொல்லி எதனா குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயினும், உங்க கணவருக்கு இப்படி நடக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்க, ஒர்க்குக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க, டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்து எந்த சீரியலுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கும் உங்க கணவருக்கும் எதனா சண்டை நடந்ததா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேக்குறாரு. உங்க ஹஸ்பண்ட் பால்கனில இருந்து தான் கீழே விழுந்திருக்காரு. எப்பவுமே உங்க ஹஸ்பண்ட் பால்கனில தான் நின்னு எதனா பண்ணுவாரா, அவர் ஆக்சுவலி குடிச்சிருக்காரு வேற, இன்னும் அவரோட டெஸ்ட் ரிப்போர்ட் வரல, அதை வச்சா ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிடலாம், உங்க கூட எதனா சண்டை ஏற்பட்டு குடிச்சு அது எதனா காரணமா இருக்குமான்ற மாதிரி நிறைய விஷயத்த கேட்டுட்டோம். நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அனுப்ப, ஆனாலுமே அந்த இன்ஸ்பெக்டருக்கு இது நேச்சுரலா நடந்த மாதிரி இல்லையே, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா எதனா ஒரு ரீசன் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்குங்க. இங்க ஹீரோயினாலையும் ராத்திரி நிம்மதியா தூங்கலான்னு சொல்லி பெட்ல வந்து படுத்தா அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க டோலித் ஷஹானா கிட்ட என் கணவரை நீ தீர்த்து தள்ளிடு, உன் கணவரை நான் போட்டு தள்ளுறேன்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்கல்ல, அது அங்க ஞாபகம் வருதுங்க. சீச்சி அப்படிலாம் இருக்காது. ஷஹானா போய்
போய் எதுக்கு இதெல்லாம் பண்ண போறா, இவருதான் தெரியாம மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காரு, சரி தொல்லை ஒளிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவங்களும் படுக்க, அதுக்கப்புறம் வர நாட்கள்லாம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வாழ்க்கைய கொண்டாடுறாங்க. மழையில நனைறாங்க, பிடிச்சத சாப்பிடுறாங்க, அப்படி ஒரு ராணி போல அங்க வாழ்றாங்க. அப்படி அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு இருக்க அங்க இந்த ஷஹானா வராங்க. என்னம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல, இப்பெல்லாம் ஒர்க் ஷாப் பக்கம் கூட வரதில்ல, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் சரோவும் அங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்க, அப்ப இந்த ஷஹானாவும், ஓ கோபால் போயிட்டானா, அதாம்மா உன் புருஷன் கோபாலு போய் சேர்ந்துட்டான் போல இருக்கு, அதான் எவ்வளவு சந்தோஷமோ, உன் கூட போட்ட டீலின் படி உன் கணவரோட கதையை நான் தீர்த்து தள்ளிட்டேன், அடுத்து நீ என் கணவரை போட்டு தள்ளணும், உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்தல, அப்படி எனக்கு நீ சந்தோஷத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த ஷஹானா அங்கிருந்து கிளம்ப இங்க ஹீரோயினுக்கும் தூக்கி வாரி போடுது. அட கொய்யால, அப்ப என் கணவர் கோபாலு உண்மையாலேயே மொட்டை மாடில இருந்து கீழே உள்ள இவதான் கீழே தள்ளி விட்டுருக்கா போல இருக்கேன்ற மாதிரி பீதியில உரையிறாங்க. இப்ப ஹீரோயினும் இந்த ஷஹானா சொல்றதெல்லாம் கேட்காம இப்ப அங்க இருந்தும் கிளம்ப, இப்ப போற வர வழியில எல்லாத்துலயும் நம்ம ஷஹானாவுடைய முகம் அவங்களுக்கு தெரியுதுங்க. உன் கணவரை நான் போட்டு தள்ளிட்டேன், நீ எனக்கு எப்படி உதவி பண்ணுவ, என் கணவர் அர்ஜுனை நீ எப்ப போட்டு தள்ள போறன்ற மாதிரி எங்க பார்த்தாலும் ஷஹானா வந்து கேக்குற மாதிரி அவங்க கற்பனை பண்றாங்க. அதுல அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. அந்த பயத்தோடைய தன்னோட வீடு திரும்பினா அங்க அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரோட்ல படுத்துக்கிட்டுலாம் ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலி அந்த ஹீரோயினுடைய கணவர் உண்மையாலேயே எப்படி விழுந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் ஆராய்ச்சி பண்றாரு. அவரா கீழே விழுந்திருந்தா இந்த திசையில தான் விழுந்திருக்கணும், யாரோ தள்ளி விட்டதுனால தான் இப்படி நேரா வந்து விழுந்திருக்காரு அப்படின்றதையும் விழுந்த புஷனை வச்சு அவரு கற்பனை பண்ணி பாக்குறாரு. ஹீரோயின் வந்ததும் அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் இந்த இன்ஸ்பெக்டர் வர, அப்படி அவங்க கிட்டயும் டீயை வாங்கி குடிச்சிட்டு சந்தேகத்தோட சில கேள்விகள் கேட்க, என்ன வீட்டுல மீனுடைய வாசனை அடிக்குது, உங்க கணவர் போய் சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள மீனெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு ஹீரோயினையே போட்டு நோன்றாரு. ஹீரோயினும் இல்ல சாப்பிடணும் போல இருந்தது அதனாலதான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்க, இதுல இன்னமும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோயின் மேல சந்தேகத்தை அதிகரிக்குதுங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு வர இந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாரு. ஆக்சுவலி அந்த சரோ இருக்காங்கல்ல, அந்த கோபாலோட மனைவி, அவங்க சொல்றது உண்மைதான் சார். அவங்க புருஷ வீட்டுல கீழே விழுந்த சமயத்துல அவங்க ஒரு ஸ்டூடியோல தான் இருந்திருக்காங்க. அங்க வாங்கின சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவங்க ஸ்டூடியோல போறதும் வெளியே வர்றதும் கிளியரா தெரியுது. சோ இதுக்கு அவங்க காரணம் இல்ல, மேபி வேற யாருன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்கு ஒரு சிந்தனை வர, இன்ஸ்பெக்டருமே அவங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், மேபி அவங்களுக்கு தெரிஞ்சு கூட எதனா நடந்திருக்கலாம், ஆர்டிஸ்ட்னா எப்பவுமே அவங்க வாய்ஸை ஈஸியா மாத்தி பேசிடுவாங்க, அப்படி அவ என்கிட்ட மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா, கூடிய விரைவுல மாட்டுவான்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. அப்படி இந்த இன்ஸ்பெக்டர் தன்னுடைய வீடு திரும்புறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு அன்பான அம்மா இருப்பாங்க. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அந்த டப்பிங் ஸ்டுடியோக்கு வர மறுபடியும் அவங்களால சரியா டப்பிங் பேச முடியலைங்க. அங்க திடீர்னு அர்ஜுன், என்னால முடியாது அர்ஜுன், என்னால முடியாது அர்ஜுன் அப்படின்ற மாதிரியும் கத்திட்டு அங்க கண்ணை திறக்க, இப்ப வெளியில இருக்கிற அந்த இன்ஜினியர் விக்னேஷும், என்னாச்சு மேடம், அர்ஜுன்ன்றது கேரக்டரே இல்லையே, நான் சொன்ன கேரக்டர் கிரண், யார் அந்த அர்ஜுன் அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆக்சுவலி அந்த அர்ஜுன் தான் இவங்க தோழி அந்த ஷஹானாவுடைய புருஷங்க. அதை நினைச்சுதான் இப்ப ஹீரோயின் பயப்படுறாங்க போல. இங்க இந்த இன்ஸ்பெக்டரும் ரொம்ப சோகத்தோட ஒரு வீட்டுல சாப்பிடுறாருங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மனைவி இருக்காங்க போல, பொண்ணும் இருந்திருக்காங்க, ஆனா இப்ப அவங்க கூட இல்ல. இப்ப அவருக்கு ஒரே உலகமா இருக்கிறது அவங்களோட அம்மாவும் வீட்டுல அவர் வளர்க்குற செடியும் தாங்க. இப்ப நாட்கள் கடந்து போகுது. இப்ப நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கும் ஒரு சின்ன பார்சல் வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு துணி இருக்குங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அப்படி அந்த பாக்ஸ்லயும், நான் உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துட்டேன், பதிலுக்கு நீ எப்ப எனக்கு அதே சந்தோஷத்தை கொடுக்க போறன்ற மாதிரி அவங்க தோழி ஷஹானா கிட்ட இருந்து தாங்க எழுதிருக்கு. இதையும் பார்த்து ஹீரோயின் மறுபடியும் பீதி ஆகுறாங்க. ஆஹா, இந்த ஷஹானா நம்மள சும்மா விட மாட்டா போல இருக்கே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு நடந்திருக்கும்ல, அதையெல்லாம் போலீஸ்ல போய் சொல்லிடலாம் அப்படின்னு ஸ்டேஷனுக்கும் வராங்க. ஆனா அங்க அந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஆளை காணுங்க. அவர் ஏதோ வெளியே போயிருக்காரு போல. இப்ப ஹீரோயினும் அந்த ஸ்டேஷனை விட்டு அப்படியே வெளியே வர, பயங்கரமா மழை பெய்யறதுனால ஓரமா நிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு அவங்க தோழி ஷஹானா அங்க வந்து நிக்க, என்ன மேடம், என் புருஷனை வந்து போட்டு தருவீங்கன்னு பார்த்தா இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க, ஓ என்ன போட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா மேடம், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், ஒருவேளை என்ன நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல என் புருஷனோட கதையை நீ முடிச்சிரு, உன் புருஷன் கதையை நான் முடிக்கிறேன்ட்டு, அது எனக்கு ஆடியோ ரெக்கார்டாகவே கையில இருக்கு, அப்படி நீ என்ன சொன்னா நான் போலீஸ் கிட்ட நீ தான் உன் புருஷனை போட்டு தள்ள சொன்ன அப்படின்ற மாதிரி உன்னை போட்டு கொடுத்துருவேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அந்த பணத்தெல்லாம் வச்சு நான் வெளியே வந்துருவேன், கடைசியில நீ தான் மாட்டிப்ப, அதனால பைத்தியக்காரத்தனமா எதுவும் யோசிக்காம என்ன சொல்லணும் அதை மட்டும் பண்ணு, டைம் ஆகிட்டே இருக்கு, அந்த அர்ஜுனோட கதையை சீக்கிரமா தீர்த்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க ஒரு கார்ல நம்ம ஷஹானா கிளம்ப, இப்போ ஹீரோயின் கொலை நடுங்கி போய் அங்க நிக்கிறாங்க. இப்போ நம்ம கோபால இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயினோட வீட்டுக்காரரு, அவருடைய ரிப்போர்ட் வருதுங்க. அதுலயுமே அவர் போய் சேர்ந்த நேரத்துல அவரு கொஞ்சம் சரக்க போட்டிருக்காராம். அதே மாதிரி ஏதோ ஒரு தூக்க மாத்திரை
மாத்திரையை அவர் போட்டதா அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. இதையுமே போலீஸுக்கு தெரிய வர இப்போ 2 விதமா இந்த கேஸ் போகலாம். ஒன்னு, அவரே தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு பால்கனிக்கு வந்து நின்று இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு யாரோ தூக்க மாத்திரையை கொடுத்துருக்கணும். அது யாரா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் முடிவு எடுக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்டையும் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் அந்த தூக்க மாத்திரையை பத்தி பேச, ஆக்சுவலி அவரு தான் தலைவலிக்குதுன்னு சொல்லி அப்பப்போ பக்கத்தில் ஷாப்புக்கு போயிட்டு மாத்திரைகள் வாங்குறது வழக்கம். நான்லாம் ஒன்றும் வாங்கல, நீங்க வேணா அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப இன்ஸ்பெக்டரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அதே வேலையில ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க தோழி ஷஹானாவை பத்தி சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ஷஹானா யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி இவங்களோட ஒர்க் ஷாப்புக்கு வந்த ஒரு லேடி கிட்டையும் வந்து பேசுறாங்க. ஆக்சுவலி இந்த லேடியோட தான் வந்த முதல் நாள்ல ஷஹானா க்ளோஸா பேசியிருப்பாங்க. அந்த லேடியுமே அந்த ஷஹானா ரொம்ப மோசமானவ, அவளுக்கு ரொம்ப அன்பா அர்ஜுன்னு சொல்லி ஒரு கணவர் இருக்காரு. ஆனா அந்த அர்ஜுனையே ரொம்ப தப்பானவன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் அவன் வந்து குறை சொல்லுவா. அவளுக்கு இந்த பணம் மேலையும் நகை மேலையும் அவ்வளவு அதே மாதிரி அவ மனுஷங்களை பயங்கரமா யூஸ் பண்ணிப்பா. ஒரு காலத்துல என்ன அவ யூஸ் பண்ணிக்கிட்டா, இப்போ உன்னை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கா. அதனால அந்த ஷஹனா கிட்ட கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அவங்களுக்கும் பீதி அதிகரிக்குது. அடங்குய்யால இங்க யார் நல்லவன் யாரு கெட்டவனே தெரியலையே, ஒருவேளை ஷஹானா தான் கெட்டவளா இருந்து அவங்க கணவர் ரொம்ப நல்லவளா இருப்பாரோ அப்படின்னு யோசிக்க, அதே வேளையில இங்க நம்ம ஹீரோயினுடைய டப்பிங் ஸ்டுடியோவுக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் வராரு. அங்க அந்த இன்ஜினியர் விக்னேஷ் கிட்டையும் நம்ம ஹீரோயினை பத்தி பேச, உங்க கணவர் போனதுல இருந்தே அவங்க கொஞ்சம் அப்நார்மலா தான் இருக்காங்க. நேத்து கூட ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதோ திடீர்னு அர்ஜுன் என்னால முடியாதுன்ற மாதிரி ஒரு பேரை சொன்னாங்க அப்படின்னு அந்த தகவல் எல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்ல, இப்ப ராத்திரி நம்ம ஹீரோயின் குழப்பத்தோட உட்காந்து சரக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க ஆக்சுவலி உண்மையாலேயே நம்ம ஹீரோயினோட கணவருக்கு என்ன நடந்ததுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆமாங்க, ஹீரோயினோட தோழி அந்த ஷஹானா தான் அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க கதவு திறக்க அங்க நம்ம ஹீரோயினுடைய கணவர் கோபால் இருக்க, யார் நீங்க, நான் உங்க மனைவி சரோவுடைய ஃப்ரெண்டு, அவ கூட தான் ஒர்க் ஷாப்ல இருக்கேன், அவ வீட்டுல இருப்பான்னு சொல்லி தான் வந்தேன், அவ வீட்டுல இல்லையான்னு கேட்க, அவ டப்பிங் கொடுக்கறதுக்கு ஸ்டூடியோ போயிருக்கா, கொஞ்ச நேரத்துல வந்துருவா, அங்க உட்காருங்க, என் பொண்டாட்டியோடைய ஃப்ரெண்டெல்லாம் நான் நல்லா மதிப்பேன் அப்படின்னு அவரும் உட்கார வைக்கிறாரு. அவர் அங்க சரக்கடிக்கிறதையும் அந்த ஷஹானா பார்க்க, ஓ இது இந்த பிராண்டு சரக்கான்ற மாதிரி கேட்க, ஓ உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியுமா, அப்போ உட்காருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த ஷஹானாவோடையும் கோபாலு ரொம்ப சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஷஹானாக்கும் ஒரு கிளாஸை ஊத்தி கொடுக்க, உங்க குடிச்ச உடனேயே எப்படின்னா இந்த ஷஹானாவை நம்ம அடையணும்ன்ற மாதிரி அந்த கோபால் நினைக்கிறாரு. நம்ம ஏன் அங்க நின்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பால்கனியிலையும் கைய காமிச்சு இந்த கோபாலையும் அங்க கூப்பிட, அப்பதான் ஒரு தூக்க மாத்திரைய இந்த கோபால் குடிக்கிற சரக்குலையும் இந்த ஷஹானா மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப அந்த கோபாலோட அந்த பால்கனியில நின்னு பேசிக்கிட்டு இருக்க, அப்ப அவர் போதையில இருக்கும் போதோ மயக்கத்துல இருக்கும் போதோ அவர் பக்கத்துல நெருங்கி இந்த ஷஹானா இந்த கோபால மொட்டை மாடில இருந்து கீழே தள்ளியிருப்பாங்க. அதுதாங்க உண்மையிலே நடந்திருக்கும். இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டரும் தன்னோட வீடு திரும்ப இந்த கேஸ பத்தியும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அம்மாவுமே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி தாங்க பேசுறாங்க. ஏய் மகனே, உங்க அப்பாவை பத்தி கூட நீ நினைச்சு பாடுறா, உங்க அப்பா கூட பயங்கரமா குடிப்பாரு, அப்பாவால எனக்கு நிறைய பிரச்சனை, ஒரு கடத்துல உங்க அப்பாவுக்கும் விபத்து நடக்கும் போதோ அவர் போய் சேர்ந்துட்டாரு, அப்ப நானுமே சந்தோஷமா தாண்டா இருந்தேன். எங்களோட வாழ்க்கையே நரகம் தாண்டா. சில பேரு கணவரோட சந்தோஷமா இருக்கலாம், சில பேர் கஷ்டப்படலாம், கஷ்டப்படுறவங்க இது மாதிரி கணவர் போய் சேர்ந்துட்டா அங்க சந்தோஷம் தாண்டா படுவாங்க. அதை வச்சுலாம் ஒரு பொண்ணை கார்னர் பண்ண கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்ல, இங்க நம்ம ஹீரோயின் சரவுமே அவங்க தோழி ஷஹானாக்கு உதவி பண்றதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அந்த ஷஹானா ஹீரோயினை ஒரு தியேட்டருக்கு கூப்பிட, அந்த தியேட்டர்ல பார்த்து அவங்க கிட்டயும் அவங்க கணவர் அர்ஜுனுடைய ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ், அவரை எங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் நம்ம ஹீரோயின் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் மொபைல் போன் யூஸ் பண்ணாலும் டேட்டா இருக்காதுங்க. இந்த அர்ஜுன் பத்தி அவங்க இன்டர்நெட்ல தேடி பாக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு டேட்டா வேலை செய்யல. அப்படி அவங்களோட டப்பிங் ஸ்டுடியோக்கு வர அங்க இந்த விக்னேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்லயும் அவருக்கு தெரியாம இந்த அர்ஜுனை பத்தியும் அவங்க சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய டாக்டர், சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்க, முக்கியமா குழந்தை பெக்காத நிறைய தாய்மார்கள் இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு குழந்தை பெற்றிருக்காங்கன்ற மாதிரியும் அதெல்லாம் போட்டிருக்கு. இப்ப அந்த விக்னேஷ் இருக்காருல அந்த இன்ஜினியர், அவரும் வந்து கம்ப்யூட்டரை பார்க்க, அவர் பார்த்ததும் இவங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப, இப்போ ஹீரோயின் கிளம்புனதும் அந்த ஹிஸ்டரியை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் இந்த அர்ஜுனை தேடி பார்த்துருக்காங்கன்ற மாதிரி விக்னேஷுக்கு தெரிய வருது. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்ணி, சார் அன்னைக்கு அர்ஜுன்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி இந்த சரோ வளர்னாங்கல்ல, அந்த அர்ஜுன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அவரு ஒரு டாக்டர், IVF ஸ்பெஷலிஸ்ட், அவரோட ப்ரொஃபைலை இப்பதான் அவங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணாங்கன்ற மாதிரியும் அந்த ப்ரொஃபைலை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஹீரோயின்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லி அடுத்த நாளுமே இந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளோட நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போக, அப்படி நம்ம ஹீரோயினும்
நேரா அந்த அர்ஜுனை தாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த அர்ஜுன் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. பார்வை இல்லாதவங்களுக்கெல்லாம் ரோடு கிராஸ் பண்ணி விட அப்படி நிறைய பேஷண்ட்டுக்கு அவர் இலவசமா ட்ரீட்மெண்ட் பார்க்கறதெல்லாம் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அப்படி ஹீரோயின் அர்ஜுனை ஃபாலோ பண்றதும் பின்னாடி இருந்து இந்த இன்ஸ்பெக்டர் கவனிச்சு அவரும் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு 5 நாள் அர்ஜுனை ஃபாலோ பண்ற ஹீரோயின் 5வது நாள் அந்த அர்ஜுன் பக்கத்துல இருக்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறதையும் பாக்குறாரு. இவர் எதுக்கு இந்த ஹோட்டலுக்கு போறாருன்னு சொல்லி அங்க ஃபாலோ பண்ணி போய் அங்க ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூமுக்குள்ளேயும் வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பொண்ணோட அந்த அர்ஜுன் கொஞ்சம் ஒன்னா இருக்காருங்க. இந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வந்து இப்ப அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக அப்படி போயிட்டு இருக்கும் போது அங்க குறுக்கால இந்த இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறாரு. என்ன மேடம், ஒரு வாரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க போல, உங்களோட வேலை எல்லாம் எப்படி போகுது? இது ஃபாலோ பண்றனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன், அதான் வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்ல, மேடம் ஒரு வாரமா நானும் உங்களை ஃபாலோ பண்றேன் மேடம், எல்லா விஷயமும் எனக்கோ தெரியும், உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல, சார் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் சார், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு கொஞ்சம் டைம் கேட்டுட்டோம். நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ராத்திரி வேலைக்காக அவங்களோட டப்பிங் ஸ்டுடியோக்கு வர அங்க அந்த விக்னேஷ் இருக்காரு பாத்தீங்களா, நீங்க 2 நாளா இங்க வரலையா, அதனால உங்களுக்கு பதிலா வேற ஒரு லேடி வாய்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க, அவங்க இப்போ ஸ்டுடியோல தான் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி மேல கூட்டிட்டு போக அங்க பார்த்தா ஹீரோயினுடைய தோழி அந்த ஷஹானா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அங்க பெரிய அதிர்ச்சி. ஷஹானாவும் அந்த விக்னேஷை வெளியே போக சொல்லிட்டு ஹீரோயினோட தனியா பேசுறாங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே உங்க கணவரை போய் நான் ஃபாலோ பண்ணேன், போட்டுத்தல தான் கிளம்புனேன், அப்படி உங்க கணவருக்கு ஒரு சின்ன பொண்ணோட தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்கன்ற மாதிரி சொல்ல, அடியே இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறியா, அதான் நானே உங்ககிட்ட சொல்லிட்டேனே, போட்டு தள்ளுறது மட்டும்தான் உன்னோட வேலை, அதை நீ பண்ணு சரோ அப்படின்ற மாதிரி ஷஹானா மிரட்டுறாங்க. மேடம், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது மேடம், நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல மேடம்னு சொல்ல, அப்ப நான் மட்டும் அப்படிப்பட்ட பொண்ணா, நான் உனக்காக பண்ணலையா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் கணவர் எனக்கு ஒரு குழந்தைய கூட கொடுத்தது இல்ல, எவ்வளவு தெரியுமா எங்க வீட்டுல அவமானப்படுத்துவாங்க, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது, ஒவ்வொரு வாட்டியும் மலடி மலடின்னு சொல்லி அவர் என்ன அசிங்கப்படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா சொல்றாங்க. இப்ப ஹீரோயினோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்லயும் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்க, அந்த மெடிக்கல் ஷாப் காரணம் அன்னைக்கு ஒரு மாத்திரைய வந்து ஒரு லேடி தான் வாங்கிட்டு போறாங்க, அந்த லேடி இந்த ஹீரோயின் இல்ல வேற ஒருத்தவங்கன்ற மாதிரியும் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் அந்த ஷஹானா இருக்காங்கல்ல சில ஐடியா கொடுக்குறாங்க. இங்க பாரு, என் கணவரை எப்படி போட்டு தரலான்னு நானே உங்ககிட்ட சொல்றேன், என் கணவருக்கு டயாபெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால டெய்லி அவர் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும், அப்படி அவரோட வீட்டுல நிறைய பில்ஸ் எல்லாம் இருக்கும், அப்படி ஒரு பில்ஸ்ல நீ என்ன பண்றனா விஷத்தை கலந்து விட்டுற, அப்படி அவர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறப்போ அவரு போய் சேர்ந்துடுவாரு, இதை விட பெஸ்ட் ஐடியா வேற எதுவுமே இருக்க முடியாது, ஒழுங்கா இதையாச்சும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி இந்த ஷஹானா சொன்னதை வச்சு ஹீரோயினும் இந்த விஷமுள்ள பில்ஸை எடுத்துக்கிட்டோம். இப்போ அர்ஜுனுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கும் வராங்க. அங்க அர்ஜுனுமே குளிச்சிட்டு இருக்க நேரமா பார்த்து ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அந்த பில்ஸையும் மாத்தி வைக்க, ஆனா அவங்களுக்கு மனசு கேட்கலைங்க. இந்த அர்ஜுன் பார்க்கறதுக்கு நல்லவர் மாதிரி தானே இருந்தாரு, நிறைய பேருக்கு உதவி எல்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் அந்த பில்ஸை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க, அப்பதான் டேபிள்ல அர்ஜுனுடைய லேப்டாப் இருக்கிறதையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அப்படி அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல தாங்க இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த லேப்டாப் முழுக்க நிறைய இளம் பெண்களுடைய போட்டோகிராஃப் இருக்குங்க. அதுல சில பேர் நம்ம அர்ஜுனோட ஒன்னா இருக்கிற மாதிரியும் இருக்கு, அதே மாதிரி அங்க ஒரு பெரிய சர்டிபிகேட்டும் இருக்கு. அந்த சர்டிபிகேட்டை பார்க்கும் போது ஹீரோயின் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. இப்போ அந்த அர்ஜுன் வரத்துக்குள்ள நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்ப, இப்ப நேரா ஹீரோயின் அந்த இன்ஸ்பெக்டரை வந்து தான் பாக்குறாங்க. சார், நான் உங்ககிட்ட சில உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த அர்ஜுனை பற்றி எடுத்துட்டு வந்த போட்டோவெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும் கொடுக்குறாங்க. சார், இந்த அர்ஜுன் சாதாரணமான ஆள் இல்ல சார், கடத்தல் பண்றான் சார், அதுவும் பெண்களை கடத்துறான் சார், அதுவும் அந்த பெண்களை சாதாரணமா கடத்தல சார், பெண்களுடைய கருமுட்டைகளெல்லாம் கடத்துறான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இன்ஸ்பெக்டரும் அந்த அர்ஜுன் ரொம்ப பெரிய ஆளு, நீ போன்ல எடுத்துட்டு வந்த இந்த சின்ன ஆதாரத்தை வச்சுலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நீ அந்த லேப்டாப்பே எடுத்துட்டு வந்தா வச்சு எதனா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாருங்க. இப்ப நம்ம ஹீரோயின் உங்க ஃப்ரெண்டு ஷஹானா பாக்குறதுக்கும் வராங்க. உங்களுக்கு ஷஹானாவுடைய வீடு தெரியாது, எப்படியோ விசாரிச்சு தேடி கண்டுபிடிச்சு ஷஹானாவுடைய வீட்டு முன்னாடியே வந்து ஹீரோயின் நிக்க, இப்ப ஷஹானா கிட்டையும் நான் உன் கணவரை பார்க்க போனேன், அவரை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன, அவனுக்கு எத்தனை பொண்ணோட தொடர்பு இருந்தது அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்க, இல்ல அதை விட ரொம்ப டேஞ்சரான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், உன் கணவர் சாதாரணமான ஆள் இல்ல, அவன் நிறைய பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி அவங்களோட கருமுட்டையெல்லாம் எடுத்து அதாவது வெளிநாட்டுக்கு வித்துடுறான், அவங்கிட்ட வெளிநாட்டுல வந்து நிறைய கப்புள்ஸ் அந்த கருமுட்டையை வாங்கிட்டு போயிட்டு குழந்தை பெற்றிருக்காங்க, இது எல்லாமே வெளியே தெரியாம தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்படி பல பெண்களுக்கு அவன் பண்ணிருக்கான், அவனோட லேப்டாப்ல அந்த எல்லா தகவலும் இருக்கு, அதை பார்க்கும் போது தான் எனக்கு இன்னொரு உண்மை தெரிய வந்தது, அந்த பெண்களுடைய லிஸ்ட்ல உன்னோட பேரும் இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஷஹானாவுக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றன்ற மாதிரி கேட்டதுக்கு, கல்யாணம் புதுசுல அவன் உன்னுடைய கருமுட்டையும் திருடி வெளிநாட்டுக்கு ஒரு கப்புள்ஸுக்கு வித்திருக்கான், அந்த பெயின்ல இருக்கிற ஒரு கப்புள்ஸ், இப்ப அந்த கப்புள்ஸுக்கு அது மூலயமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை இந்தியன் குழந்தை மாதிரியே இருக்கும், ஏன்னா அது உன்னோட குழந்தைன்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த குழந்தையோடைய போட்டோவையும் நம்ம ஹீரோயின் அந்த ஷஹானாக்கு காமிக்கிறாங்க.
கேக்குறாங்க. ஷஹானாவும் அப்ப இது என் பொண்ணா அப்படின்ற மாதிரி பயங்கரமா எமோஷனல் ஆக, அப்பதான் ஷஹானாவும் ஆமா என் கணவருக்கு சில குறைபாடுகள் இருந்தது, அதுக்காக நாங்க அப்பப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக போவோம், அவன் அவனோட ட்ரீட்மெண்ட்னு சொன்னா எனக்கு சில செக்அப் எல்லாம் பண்ணா, அப்ப இதுதான் பண்ணிருக்கானான்ற மாதிரியும் அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்போ உடனடியா ஸ்பெயின்ல இருக்கிற போலீஸுக்கும் கால் பண்ணி என்னோட குழந்தைய கடத்திட்டாங்கன்ற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, ஆனா அவங்களால எந்த உதவியும் பண்ண முடியாதுன்ற மாதிரி மறுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பயங்கரமான பிளான போடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்துகிட்டு இவங்க மலேசியால இருந்து வந்த ஒரு கப்புள்ஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஷஹானாவோட கணவர் அர்ஜுன் இருக்காருல, அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்படி இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அவர் ஒரு ஆடியோ ரெக்கார்டரையும் தன்னுடைய கோட்ல மாட்டிக்கிறாரு. அப்படி உள்ள வந்து அர்ஜுன் கிட்டையும் நாங்க மலேசியால இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு பல வருஷமா குழந்தை இல்ல, குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா என் மனைவியாலையும் என்னாலையும் குழந்தை பெத்துக்கவும் முடியல, இதுக்கு என்ன வழின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த அர்ஜுனுமே இதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்கு சார், கொஞ்சம் தவறான வழிதான், ஆனா மலேசியாலேயே ஒரு இடம் இருக்கு சார், நான் அந்த இடத்துல சொல்றேன், அதாவது இங்க இருக்கிற பெண்களுடைய கருமுட்டையை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துல வச்சு, அதாவது உங்களுக்கு கொடுத்து நீங்க அது மூலயமா குழந்தை பெத்துக்க முடியும்ன்ற மாதிரி அந்த அர்ஜுன் சொல்றாரு. அப்படி அந்த அர்ஜுன் சொல்ல சொல்ல இவங்க ஒரு ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்க, அதே வேலையில இது இந்தியால ப்ராசஸ் பண்ண முடியுமா, எவ்வளவு காசானாலும் பரவாயில்லன்ற மாதிரி இவங்களும் போட்டு வாங்குறாங்க. அதுக்கும் அந்த அர்ஜுன் தாராளமா பண்ணலாம் சார், கொஞ்சம் செலவாகும், ஆனா நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அங்கேயும் சொல்ல, ஆல்ரெடி நான் இப்படி பல விஷயங்கள் பண்ணிருக்கேன்ற மாதிரி எல்லா உண்மையும் அவரு புட்டு புட்டு கஸ்டமர்னு நினைச்சு இவங்க கிட்ட வைக்கிறாரு. இப்ப இதையுமே அவங்க மொத்தமா ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப நேரா நம்ம ஹீரோயினும் அவங்க தோழி ஷஹானா கிட்ட வராங்க. ஷஹானா, நீ சொன்ன மாதிரி உன் கணவரை என்னால போட்டு தள்ள முடியாது, ஆனா உனக்கான விடுதலையை நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஆக்சுவலி உன் கணவர் பண்ற எல்லா தில்லுமுள்ளுகளையும் வெளியே கொண்டு வந்துட்டேன், அவனை இன்னும் கொஞ்ச நேரத்துல கைது பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்ல, ஷஹானாவும் பரவாயில்ல, ஆக்சுவலி நான் உன் கணவரை போட்டே தள்ளல இன்னொரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ஷஹானா இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போய் பேசினதெல்லாம் உண்மைதாங்க, ஹீரோயினோட கணவர் பக்கத்துல வந்திருப்பாங்க, அவரு தான் தெரியாம கீழே விழுந்திருப்பாரு, அதையுமே அங்க சொல்ல, இப்ப ஹீரோயினுக்கும் அங்க பயங்கர சந்தோஷம் ஆகுது. இப்போ நீயும் குற்றவாளி இல்ல, நானும் குற்றவாளி இல்ல, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா வாழலான்ற மாதிரி சொல்ல, இப்ப கட் பண்ணா அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற அர்ஜுனையும் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் கைது பண்றாரு. ஏண்டா வெளிநாட்டுக்கு இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் வித்துட்டு இங்க வந்து தியா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி அங்கேயே அவரை கைது பண்ணி திரையில போட்டும் அடைக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த ஷஹானா கண்ணீர் சிந்தி நம்ம ஹீரோயினை கட்டி அணைச்சிக்கிட்டு அழுகிற மாதிரியும், எனக்கான விடுதலையை நீ வாங்கி கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா இருப்பன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி செய்தி சேனல்ல தன் கணவர் கைதான நியூஸ் எல்லாம் பார்த்து ஷஹானா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஷஹானா ஸ்பெயினுக்கு ஒரு டிக்கெட் போட்டிருக்காங்க, அதாவது அவங்களோட பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு வரதுக்காக. சோ அதுக்கும் அவங்க சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புற மாதிரியும், அதே வேளையில இங்க நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த டப்பிங் ஸ்டுடியோக்கு வந்து டப்பிங் வாய்ஸா கொடுத்துக்கிட்டு அங்க அந்த விக்னேஷ்னு ஒரு பையன் இருப்பான்ல, அவன் மேல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன காதல் வந்திருக்கும் போல, அப்படி அவனோட சேர்ந்து அவங்களுடைய இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோட எண்டிங்கோட இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பெங்காலியில மட்டும்தான் படம் ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா பெங்காலியில தான் இருக்கு. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.